நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரே கட் ஆஃப் வாங்கியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 200 கட் ஆஃப் 165 பேர் இந்த தடவை வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 165 பேருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க முடியுமா? அதுவும் சேமா இருந்தா மட்டும்தான் ஆறாவது ஆப்ஷனா தான் ரேண்டம் நம்பர்ல யார் ஹையர் வேல்யூ வாங்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரேண்டம் நம்பரை நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல் நீங்கள் டிஎன்இ வெப்சைட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்களா, சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதுலேயே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜூன் 10th இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணிட்டாங்க. TNEA 2025 ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கரண்ட்லி இன் ப்ராக்ரஸ். ப்ளீஸ் ரெகுலர்லி செக் யுவர் certificate verification status online and respond promptly to any queries, especially if you receive a call from TFC to your registered mobile number அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் மொபைலில் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லி லாகின் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஜூன் 20th வரை டைம் இருக்கிறதுனால டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஜூன் 11th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் வரப்போகுது. இந்த ரேண்டம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ 10 digit நம்பர். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர்னால ஜென்ரேட் பண்ணுற 10 digit நம்பர். இதை வந்து பியூர்லி பை லக்கில் தான் உங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகும். அதனால் வந்து இந்த நம்பர் வந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட், நம்மளை கம்யூனிட்டி, நம்மளுடைய ஸ்கூலை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது பியூர்லி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் நம்பர். ஒரே ஒரு பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அதுவும் ஒரு 0.1% தான் இதோட யூஸ். ஸோ இதுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இதோட பர்பஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் இப்படி தான் வரும். உங்களுக்கு ஒரு 10 digit நம்பராக தான் வரும். உங்களுடைய TNE வெப்சைட்டில் வரும். அதை நீங்கள் போய் டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண இந்த 2,24,102 பேர்த்துக்குமே ரேண்டம் நம்பர்ஸ் கண்டிப்பாக அலர்ட் ஆகும். அது நாளைக்கே நீங்கள் போய் உங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கட் ஆஃப் வாங்கியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 200 கட் ஆஃபே 165 பேர் இந்த தடவை வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 165 பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி அந்த 125 பேர், எக்ஸாம்பிள் நான் அந்த 200 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் ஆஃப் எல்லா கட் ஆஃபுக்குமே வரும். 180 கட் ஆஃப்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, 150 கட் ஆஃபில் இருப்பாங்க. ஒவ்வொரு கட் ஆஃப்லையுமே நிறைய பேர் டையாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ரேங்கிங்காக யார் ஹையர் ரேங்க் யார் லோவர் ரேங்க்னு பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் மார்க் எடுத்துக்கிறாங்க. யார் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டாப் ரேங்க் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு அடுத்த ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை 2 பேருமே ஒரே மாதிரி மேக்ஸ் மார்க் வாங்கியிருந்தாங்க, ஒரே கட் ஆஃப் ஒரே மேக்ஸ் மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அடுத்தது ஃபிசிக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸ் மார்க்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லைன்னா பயாலஜி எடுத்திருப்பீங்க, அந்த சப்ஜெக்ட் மார்க் பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் மார்க்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் மார்க் 12th எக்ஸாமில் டோட்டல் மார்க் பர்சன்டேஜ் வாங்கியிருப்பீங்களா, அந்த பர்சன்டேஜ் யாருக்கு ஹையாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்தில் யார் எல்டராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க ரேங்கிங்கில். அதுவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆறாவது ஆப்ஷனாக தான் ரேண்டம் நம்பரில் யார் ஹையர் வேல்யூ வாங்குறாங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி மைனூட். ஸோ அதனால் ரேண்டம் நம்பரை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், ரேண்டம் நம்பரை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரேண்டம் நம்பர் வரும். ரேண்டம் நம்பரை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ரேண்டம் நம்பர் ஒருவேளை இந்த 5 பேராமீட்டருமே சேமாக இருந்துச்சுன்னா ரேண்டம் நம்பர் அவங்களே எடுத்து அவங்களே ரேங்கிங் கொடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் ரேண்டம் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கணும், மக்கப் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் ரேண்டம் நம்பரோட வேலை. அப்போது எனக்கு என் ரேங்கிங் அஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 பேராமீட்டர் 5 பேராமீட்டருமே சேமாக இருந்தால் மட்டும்தான் 6வது பேராமீட்டராக ரேண்டம் நம்பர் எடுப்பாங்க. அது ரேண்டம் நம்பர் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு லக்கில் தான் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 digit நம்பர் கொடுத்துருக்கு. அதில் யார் ஹையஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதனால் உங்களுடைய ரேங்கிங் எல்லாம் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாதுங்க. ஸோ ரேண்டம் நம்பரை நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல் நீங்கள் TNE வெப்சைட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்களா, சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதுலேயே லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஷ்போர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு 10 digit நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் உங்களுடைய ரேண்டம் நம்பர். நான் முதலே சொல்கிற மாதிரி ரேண்டம் நம்பர் உங்களுடைய ரேங்கிங்கை அஃபெக்டே பண்ணாதுங்க. அதனால் இதை பற்றிய கவலையை விட்டுறலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம போன வீடியோவில் எப்படி ஒரு டெமோவாக கொடுத்துருந்தோமோ அது மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரேண்டம் நம்பர்ஸ்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. அதனால் அதை பற்றி நான் கவலையை விட்டுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் அடுத்தது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ரேங்கிங் ரியல் கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுறதுனால நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.